வீடியோல நம்ம வீட்ல இருந்தபடியே 2 நிமிஷத்துல ஏர்டெல் டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து ஓபன் பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைல தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட பொறுத்த வரையிலும் உங்களுக்கு வீடியோ கேவிசி அப்படிங்கிற ஒண்ணு வந்து தேவையே கிடையாது. ஜஸ்ட் உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு 1 ரூபி நீங்க வந்து இந்த ஒரு அக்கவுண்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மூலமா உங்களோட கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். எந்த ஒரு வீடியோ கேவிசி கேவிசி எதுவுமே வந்து கிடையாது. சோ ஈஸியாவே இந்த அக்கவுண்ட 2 நிமிஷத்துல ஓபன் பண்ணிக்கலாம். இந்த ஒரு அக்கவுண்ட ஓபன் பண்றதுக்கு என்கிட்ட வந்து ஏர்டெல் சிம் கார்டு வந்து இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையே கிடையாது. உங்ககிட்ட எந்த சிம் கார்டு இருந்தாலும் சரி அந்த சிம் கார்டை யூஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை நீங்க வந்து ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்ல நீங்க 100% ஓபன் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஓபன் பண்ண அந்த ஒரு பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல் சிம் கார்டு வந்து கிடையாது. அப்படி இருந்தும் நான் வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க்குமே வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம ஓபன் பண்றது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட பேசிக் டீடைலை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லுவோம். இந்த இடத்துல உங்ககிட்ட எந்த சிம் கார்டு இருந்தாலும் சரி அந்த மொபைல் நம்பரை இங்க வந்து என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் என்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ மொபைல் நம்பர் தான் என்டர் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கான ஓடிபியும் வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆயிருச்சு. என்டர் பண்ணி இப்போ லாகின் கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏர்டெல் வாலெட் மணி அப்படிங்கிற ஒரு வாலெட் அக்கௌண்ட் தான் கிரியேட்டட் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் கிரியேட்டட் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீடைல் உங்களோட ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு அடுத்தது வந்து செலக்டட் ஐடி அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிருங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல ஆதார் கார்டை செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது மாதிரி ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிட்டு இதுல உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் இங்க வந்து ஷோ ஆகும். கீழே ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாலெட் அக்கௌண்ட்டை லாகின் பண்றதுக்கான எம்பின் நம்பரை வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு 4 டிஜிட் நம்பர். ஸோ அந்த 4 டிஜிட் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதே 4 டிஜிட் நம்பரை ரீஎன்டர் பண்ணிட்டு டன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு அகைன்ஸ்ட் ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாலெட் அக்கௌண்ட் ஏர்டெல்ல வாலெட் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு. இதோட லிமிட் மேக்ஸிமம் லிமிட் வந்து 9,000 ரூபாய்க்கு மேல டெபாசிட் வந்து பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சேவிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. அடுத்தது உங்களுக்கு நார்மலா இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ இப்படியோ தான் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாலெட் அக்கௌண்ட் கிரியேட்டட் ஆயிருச்சு. வாலெட்ல எந்த பேலன்ஸும் இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வியூ டீடைல் அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்கிரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். நீங்க அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அப்கிரேட் வந்து பண்ண சொல்லும். அப்படி இல்லைன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். பேக் எண்ட்ல இருக்கிற இன்டர்ஃபேஸ் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்கிரேட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். ஸோ இதை கிளிக் பண்ணதும் நமக்கு வாலெட் அக்கௌண்ட்ல இருந்து சேவிங் அக்கௌண்ட்டுக்கு அப்டேட்டட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட்ல நீங்க எஃப்டி போட்டீங்க அப்படின்னா 7.75% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் நீங்க பிசிக்கல் ஏடிஎம் கார்டு வாங்குனீங்க அப்படின்னா அது மூலமா உங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு ஒர்த்தான பெனிஃபிட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கௌண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் அண்ட் சேஃப் அண்ட் செக்யூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் நவ் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில் பேமெண்ட்ல மட்டும் 5,000 ரூபாய் வரைக்கும் உங்களால சேவ் பண்ண முடியும். அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜீரோ பேலன்ஸ் தான். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பிசிக்கல் கார்டு நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கான 15,000 ரூபாய்க்கு ஒர்த்தான பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஆதார் கார்டு பேன் கார்டு மட்டும் இருந்தாலே இந்த ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 100% ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் தான். உங்களுக்கு ஏடிஎம் கார்டும் கொடுக்குறாங்க. நீங்க ஏடிஎம்ல பணமும் வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாத ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா ஸோ இந்த அக்கௌண்ட்டை நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். ஆனால் ஏடிஎம் கார்டுக்கு ரெனிவல் சார்ஜஸ் வந்து கண்டிப்பா பிடிப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் யுவர் ஃப்ரீ அக்கௌண்ட் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் வந்து கேட்பாங்க. இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பர் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆதார் கார்டு நம்பர் இந்த ரெண்டையும் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ரெண்டையுமே என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கான ஒரு செல்ஃபி போட்டோஸ் ஒன்று எடுக்க சொல்லுவாங்க. இப்போ கெட் ஸ்டார்டட் கொடுத்து ஒரு செல்ஃபி போட்டோஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது வந்து உங்களோட ஆதார் பேன் கார்டுல இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த் உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பர் அதையும் என்டர் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் எனக்கான பின்கோடு அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த்தையும் என்டர் பண்ணி சப்மிட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு டேட்டாஸ் எல்லாமே ஃபெச் ஆகி இங்க வந்து உங்களுக்கு ஷோ ஆகும்.
இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு கீழே பாட்டமுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸில் ஷோ ஆகும், கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்லேயே அதான் ஷோ ஆகும். இதெல்லாம் செக் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையிலும் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ரூரல் ஏரியாவில் வில்லேஜில் இருந்தாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வீடியோ கேவிசி வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. வீடியோ கேவிசி இல்லாமல் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து சூஸ் பண்ணலாம், உங்களுக்கு ஈஸியாகவே ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க, ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆக்குபேஷன் டீட்டெயில், அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி கேட்கும், அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ அதை எல்லாத்தையுமே என்டர் பண்ணியாச்சு. அது இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ரெண்டுலையுமே நேம் கொடுத்துருங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் டிசாபிலிட்டி பர்சனா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு நாமினி வந்து வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. வேணும்னா நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா நாமினியோட டீட்டெயில், நேம், ரிலேஷன்ஷிப், அட்ரஸ், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் ஃபில் பண்ண சொல்லும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் நோ அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிருங்க. நான் வந்து நாமினி ஆட் பண்ணல. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக் டெபாசிட் அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ இதை பார்த்ததும் வந்து பயந்துராதீங்க, நீங்கள் 500 ரூபாய்லாம் டெபாசிட் வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 1 ரூபி நீங்கள் டெபாசிட் வந்து பண்ணாலே போதும். இந்த 1 ரூபி கூட எதுக்கு டெபாசிட் வந்து பண்ண சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீடியோ கேவிசி பண்ணாமையே இந்த ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் இந்த 1 ரூபி. ஸோ அப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பீங்க, அதில் ஃபுல் கேவிசி வந்து கண்டிப்பாக பண்ணி தான் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த பேங்கோட கேவிசியை இவங்க வந்து இவங்களுக்கான கேவிசியை எடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த பேங்க்ல இருந்து ஒரு 1 ரூபி மினிமம் நீங்கள் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் வந்து பண்ணீங்க அப்படின்னா அந்த கேவிசியை நீங்கள் எந்த பேங்க்ல இருந்து டெபாசிட் வந்து பண்றீங்களோ அந்த பேங்கோட கேவிசியை இவங்களோட கேவிசியா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. இதனால உங்களுக்கு வீடியோ கேவிசி தேவை கிடையாது. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை டிலைட் பண்ணிட்டு 1 ரூபாயோ இல்லை 10 ரூபாயோ என்டர் பண்ணிக்கோ. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் என்டர் பண்ணேன். 1 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் என்டர் பண்ணுறேன். இந்த அமௌண்ட் எங்கேயும் போகாது, உங்களோட அந்த பேலன்ஸில் வந்து இது டெபாசிட்டட் ஆயிரும். அதனால நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இதில் என்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து 10 ரூபாய் என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, யூபிஐ இந்த மாதிரியான அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பே நவ் கொடுத்து பே பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அமௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பெய்ட் ஆயிருச்சு. பெய்ட் ஆனதை ரீஃப்ரெஷ் பண்ணாமல் அப்படியே வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் பேமெண்ட் வந்து ப்ரொசீட் ஆயிருச்சு, பேமெண்ட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிருச்சு. இப்போ அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் ப்ராசஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. அது ஆக்டிவேட்டட் ஆனது ஆட்டோமேட்டிக்காக இன்டர்ஃபேஸ் வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான பேங்க் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட்டட் ஆயிருச்சு அப்படிங்கிறத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு ஹோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு ஹோம் வந்து வந்துட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வாலெட் அக்கௌண்ட் வந்து இங்கே வந்து ஷோ ஆகுது பாருங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி வியூ டீடைல் வந்து கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆயிருச்சு. நம்மளுக்கான ஏர்டெல் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே லாகின் ஆயிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெபாசிட் வந்து பண்ண அந்த 10 ரூபா பேலன்ஸ் இங்கே வந்து காமிக்குது பாருங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் வந்து பண்ணுறீங்களோ இதில் மெயின்டைன் பண்ணக்கூடிய பேலன்ஸ்க்கு உங்களுக்கு 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. இதே ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்கன்னா 7.75% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் இது மூலமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ரிவார்ட்ஸ் அண்ட் கேஷ்பேக் பாயிண்டை இங்கே வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது பணம் வந்து இந்த அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஏடிஎம் மூலமாக வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட தாராளமாக வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு பிசிக்கல் ஏடிஎம் கார்டு வேணும்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டெபிட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ விர்ச்சுவல் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கார்டு நம்பர் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிசிக்கல் கார்டு வேணும் அப்படின்னா 349 ரூபா பே பண்ணி நீங்கள் பிசிக்கல் கார்டு வாங்கிக்கிடணும். ஸோ அப்படி பிசிக்கல் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி இயர் ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு இதே அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு கார்டு வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பே கொடுத்து நீங்கள் வந்து கார்டை வந்து வாங்கிக்கோங்க. ஸோ கார்டு ஒரு டைம் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பே பண்ண தேவை இருக்காது அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. ஒரு டைம் நம்ம கார்டுக்கு வந்து ஃபீஸ் கட்டி வாங்கிட்டோம் அப்படின்னா திருப்பி ஈச் அண்ட் எவ்ரி இயர் வந்து அந்த கார்டுக்கான சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக பேமெண்ட் வந்து பண்ண வேண்டியது வரும். ஸோ அதனால பிசிக்கல் கார்டு வேண்டாம் அப்படின்னா அப்ளை பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான விர்ச்சுவல் கார்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது மாதிரி கார்டு நம்பர் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் பிசிக்கல் கார்டு நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கார்டு வந்து ஆர்டர் ஆயிரும். உங்களோட அட்ரஸ் வந்து காமிக்கும். அந்த அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் வந்து உங்கள் பேலன்ஸில் வச்சுட்டு நீங்கள் பே கொடுத்துட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட் வந்து டெபிட்டட் ஆகிட்டு உங்களுக்கு பிசிக்கல் ஏடிஎம் கார்டு உங்களோட
வீட்டு அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்ல ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபுல் ப்ரொசீஜர். ஸோ ஒன் ஆஃப் த டிஜிட்டல் அதுவும் ஜீரோ பேலன்ஸில் ஒரு பெஸ்ட்டான அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வீடியோ கேசி வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த அக்கௌண்ட்டை தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.